hello, welcome back to KLTTN Food. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 different types of chamanthis பார்க்க போறோம். Chamanthis is nothing but chutneys. So, என்னெல்லாம் chutneys வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் மிளகு பொடி சம்மந்திக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் சீரகமும் தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததுமே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு 1 செகண்ட் விட்டு 1 செகண்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தை ரொம்ப அரைப்பட்டுச்சுன்னா அதோட கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான். இவ்வளோதான். கடைசியாக நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு நல்லா தாளித்து அதில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட மிளகு பொடி சம்மந்தி இஸ் ரெடினா. அடுத்தது இஞ்சி சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதோ. சட்னிக்கு தேவையான எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதோ நம்ம வரமிளகாய் எடுத்து வறுத்தெடுத்துடலாம். வரமிளகாய் வறுத்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு இஞ்சி, உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு குண்டு மல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த இஞ்சி, குண்டு மல்லி, உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுப்படுத்தி எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி விடாமல். இப்போது இந்த வரமிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த இஞ்சி, அந்த குண்டு மல்லி, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பொடி உப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளோட இஞ்சி சம்மந்தி இஸ் ரெடினா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகு சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பச்சை மிளகு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இங்கே கல்லுப்பு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துனதுமே மிக்ஸி மூடி வச்சுட்டு ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுமே எடுத்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் குறன்னு அரைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுமே நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட பச்சை மிளகு சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம்.
முதல்ல எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவோட கலர் அந்த தோல் நிறம் வந்து மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட நிறம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுமே நம்ம துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காயெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ சர்வ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மல்லி சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சம்மந்திக்கு தேவையான எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுமே ஜீரகம், உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம துருவன தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக வதங்கினதுமே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற அளவுக்கு அது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் கழிச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ இதை வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. அது நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். சர்வ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து அது மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஸோ டேஸ்டியான புதினா மல்லி சம்மந்தி இஸ் ரெடி. அட்லாஸ்ட் இப்போது டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு செய்யக்கூடியது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please subscribe
stay tuned.